அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜயை தட்டி தூக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புது வீகம், புரட்சிகரமான வீகத்தை உருவாக்கிட்டாங்க. அரசியலை அதிர வைக்கக்கூடிய ரகசிய திட்டம்லாம் உருவாயிருச்சு. 2026 நடக்க போகிறது தேர்தலெல்லாம் ஜனநாயக போரா. திமுகவில் தொடர்ந்து இணைகிற சில முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவுடைய தலைவர்கள், அதே மாதிரி அதாவது ஏசி சண்முகம் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. புதிய நீதி கட்சியோட ஏசி சண்முகம் அந்த மாநாட்டில் எங்களுடைய அறிவிப்பு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்படி யாருமே எதிர்பார்க்காத புது புது அப்டேட் தகவல் அரசியல் ஒரு புது கலக்கிட்டு இருக்குது. இப்போ விஜய் அவர்களை எப்படி எடப்பாடி தட்டி தூக்கிட்டாருங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். விரிவாக சில நிமிடங்கள் நம்ம உள்ளே போய்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு இதை பாருங்கள். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த நிலைமையில் நேற்று வரைக்கும் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக இருக்குது, இன்றைக்கும் இருக்குங்கிறது தான் உண்மையான நிலவரம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ரெண்டு கட்சிகளுக்குள்ளேயும் தலைவர்கள் ஒன்று சேர்ந்துட்டாலும் தொண்டர்கள் மத்தியில் ஒன்று சேரவே இல்லை. அதனால் வரக்கூடிய ரிசல்ட் சரி இருக்காது அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போனதாக சொல்லப்படுது. அது எப்படின்னு சொன்னால், பாஜகவுடைய தொண்டர்கள் பலரும் என்ன பேசிக்கிறாங்களாம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிரதமர் மோடி அவர்களை மறுபடியும் பிரதமரை வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டவர் தானே இந்த எடப்பாடி பழனிசாமி. பாஜக ஜெயிக்கக்கூடாது, பிரதமர் மோடி திருப்பி பிரதமராக வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு எதிர்த்து வேலை செஞ்ச இந்த எடப்பாடி பழனிசாமி அவரை நம்ம 2026 நம்ம முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம மறைமுகமாக உள்குத்தா அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணுங்கிற மாதிரி ரகசிய பேச்சுக்களை பல பாஜக தொண்டர்கள் பேசுகிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்தி போன உடனே அவர் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறாரு. இந்த செய்தியை பகிர்றப்ப தான் ஜெயக்குமார் போன்றவங்களாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் சொன்னோமே கேட்டிங்களாங்க, நீங்கள் தலைவர் மட்டத்தில் கூட்டணி போட்டால் சரியாக வருமா? ஓட்டு வந்தால் தானேங்க நம்ம ஜெயிக்க முடியும், நீங்கள் போட்ட திட்டமே சரியில்லைன்னு சொல்லி நெருக்கமாக உள்ளவங்கெல்லாம் எடப்பாடி அவர்களை நெருக்குனதாக ஒரு செய்தி வருது. இப்போ என்னதாப்பா பண்ணுறதுங்கிறப்ப ரகசியமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவை இப்போ சொல்ல மாட்டாங்க, 2026 ஜனவரிக்கு பிறகு சொல்ல போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. அது என்னங்க இது புதிய ரகசிய முடிவு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. 99% இப்படித்தாங்க நடக்க போகுதுன்னு சொல்லி அதிமுகவில் உள்ள நெருக்கமாக உள்ள பலரும் இந்த தகவலை சொல்கிறாங்க. அது என்ன, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இது பாஜகவும் எனக்கு எதிரி, திமுகவும் எதிரிங்கிற மாதிரி அவர் பல கட்டங்களில் அறிவிச்சிட்டதுனால இனிமேல் அவர் பகிரங்கமாக பாஜகவோட நிச்சயமாக அணி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் பாஜகவோட கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடும் அணி சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா நிறைய இடங்களை நம்ம பிடிக்கிறோமோ இல்லையோ அதிகப்படியான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரே வழி நீங்கள் பாஜகவில் திருப்பி வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தகவலை எடப்பாடி அவர்கள்ட்ட தெரிவித்ததாகவும், எடப்பாடி அவர்களும் அப்படியே செய்வோம், அதை இப்போ நம்ம வெளியிட வேண்டாம், இப்போ வெளியிட்டால் நிறைய அரசியல் குழப்பங்கள் வரும், ஆனால் அதுக்குள்ளே நம்மளுக்குள்ளே ஒரு டீல் செஞ்சுக்கணுங்கிறப்ப என்ன டீல் அப்படின்னு 2 பேரும் ரகசியமாக பேசினதாக சொல்கிறாங்க. அந்த டீல் தான் நீங்கள் எதிர்பார்க்காத வித்தியாசமான புது டீல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எப்பா நாங்கள் பெரிய கட்சி, என்ன பல வருஷங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தவங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, அடுத்து நான் சொல்லி பலரும் நாங்கள் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1.5 கோடி தொண்டர்களுக்கு உள்ளடக்கிய நாங்கள் தானப்பா முதலமைச்சர்னு நாங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் புதுசாக இப்போ வந்திருக்கிற உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காமல் இருக்கிற நிலையில் உங்களை நாங்கள் முதலமைச்சர்னு அறிவித்தாலே எம்மளுக்கும் ஓட்டு கிடைக்காது, உங்களுக்கும் ஓட்டு கிடைக்காம போயிருமே, இது எப்படி தம்பின்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்க, அவருக்கும் இது நியாயமாக பட்டிருக்கு, சரியாக தானே சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு புது யோசனை, அப்போ இப்படி ஒரு டீல் பண்ணிக்கிறோம். எப்படி டீலு, ஆளுக்கு பாதி சீட்டில் நிற்போம். மொத்தம் 234 சீட்டுகளில் 117 சீட்டு அதிமுக நீங்கள் எடுத்துங்க, 117 சீட்டு நான் எடுத்துக்கிறேன், என் கூட வர்ற சில கூட்டணிகளுக்கு நான் என் சீட்லேருந்து கொடுத்துக்கிறேன், உங்களோட வர்றவங்களுக்கு உங்கள் சீட்லேருந்து கொடுத்துக்கோங்க, யார் அதிகமான சீட்டில் வின் பண்ணுறோமோ அவங்க முதலமைச்சர், யார் 2வது இடத்துக்கு வர்றோமோ அவங்க துணை முதலமைச்சர்னு நம்மளுக்குள்ளே ஒரு டீல் போட்டுக்கோமா அப்படின்னு கேட்குறப்ப, இந்த டீல் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும்
முன்னாள் முதலமைச்சரும் இப்போ எதிர்க்கட்சி தலைவரமாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டு ஒரு சின்ன முன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, நம்ம 2 பேரும் இப்படி செய்கிறத விட 117 117 எடுக்காமல் 2 பேரும் 100 100 எடுத்துக்கிடுவோம். மீதி 34 இருக்குல்ல, இந்த 34 பொதுவாக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு கொடுத்துருவோம். அந்த கூட்டணி கட்சிகள் யாரை ஆதரிக்கிறாங்க, யார் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெறுறாங்களோ அவங்க அந்த கூட்டணியும் சேர்த்துக்கிட்டு கூட்டணி ஆட்சியாகவே நம்ம நடத்திடுவோங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி அவர்களே வந்துட்டார். இதையும் விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டாருங்கிற ஒரு தகவல் வருது. இதை எப்படி இவங்க அறிவிக்க போகிறாங்கங்கிறப்ப மதுரையில் விஜய் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறாரு. அந்த மாநாட்டில் விஜய் இந்த திட்டங்களை, இந்த கூட்டணி விவரங்களை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப சமீப காலமாக அதிமுகவை பலகீனப்படுத்துகிற மாதிரி பல தலைவர்கள் அதிமுகவில் வெளியேறிக்கிட்டே இருக்கிறது. அதிமுகவுடைய தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவரோட இணக்கமாக இருக்கிற ஒரு சிலருக்கு மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி யார் போனாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது சமீபத்தில் அன்வர் ராஜா அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய தன்னை முழுக்க முழுக்க அதிமுககாரராக செயல்படுத்தி வந்த அன்வர் ராஜா அவர்கள் போனார். அவர் போனதை தொடர்ந்து பலரும் போனாங்க. குறிப்பாக இன்றைய தினம் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த இளைய மன்னர் கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுக கூட்டணியில் இருக்குது. பேருக்கு ஒரு முஸ்லீம் லீக்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு சொல்லிக்கிட்டு முஸ்தபாங்கிறவர் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எப்போவுமே என்ன பண்ணுவார், அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்கேயோ இருக்கோ அதுக்கு எதிரணியில் போய் நின்றுக்கிட்டு தானும் ஒரு முஸ்லீம் லீக் தான் சொல்லிக்கிட்டு அதுக்கு பேரை தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு வச்சுக்குவார். பெரும்பாலானவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இதுவும் முஸ்லீம் லீக் தானோ நினச்சிக்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக, அந்த பச்சை கொடியை காட்டுறதுக்காக செய்கிற ஏற்பாடு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ விஜய்க்கு ஆதரவு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு ஆதரவு சொன்னதோட அவரும் இந்த விதமான புது ஐடியாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததா ஒரு தகவல் வருது. அதனால் கூடிய விரைவில் இந்த முஸ்தபா அவர்களும் இந்த புதிய கூட்டணி விஜய் அதிமுக கூட்டணியில் உள்ள நுழைஞ்சிருவாருங்கிற தகவல் வர்றதோட நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத இன்னொரு தகவல் எஸ்டிபிஐ கட்சி ஒரு இஸ்லாமிய அமைப்புங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். கடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது என்ன பண்ணுச்சு, அதிமுகவோட கூட்டணி இருந்துச்சு. கூட்டணி இருக்கிறப்ப அது ஒரு மாநாடு நடத்துகிறப்ப அந்த மாநாட்டில் கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க, எங்களை பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நாங்கள் பாஜகவுக்கு போயிடுவோம், இது கள்ள முடிவுன்னெலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, நாங்கள் நம்பினவங்களை கைவிட மாட்டோம், உங்களை நாங்கள் கைவிடவே மாட்டோம், எந்த காரணத்தை முன்னிட்டும் 2026 என்ன 2031 இருந்தாலும் நாங்கள் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொல்லி எஸ்டிபிஐ மாநாட்டில் ரொம்ப தெம்பாக சவுண்டாக பேசின எடப்பாடி அவர்கள் பேசின அடுத்த மாதமே பாஜக பக்கம் போன உடனே அந்த எஸ்டிபியோடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அதிர்ச்சி ஆகிட்டார். அடாடா நம்ம மோசம் போயிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு அவர் விழிபிதுங்கிட்டு இருக்கிற நிலையில் இந்த புதிய முடிவுப்படி அந்த பாஜகவிலிருந்து இந்த அதிமுக விலகி அதிமுக விஜயுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த எஸ்டிபிஐ, முஸ்தபாவுடைய தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு, அதே மாதிரி புதிய நீதி கட்சியுடைய ஏசி சண்முகம் அவர் கூட இப்போ அறிவிச்சிருக்கிறாரு, நாங்கள் ஒரு மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம், அதில் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து அமைப்புகளையும் நாங்கள் ஒன்று திரட்டி எங்களுடைய உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுக்க போகிறோம், அப்போ நாங்கள் அறிவிக்க போகிற அறிவிப்பு வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப அவர் கூட இங்கே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆக எப்படியா இருந்தாலும் 2026 இந்த புதிய அணி அதிமுக தலைமையிலான இந்த அணி ஆட்சியை பிடிக்குதோ இல்லையோ பெரிய டஃப் கொடுக்கறதுக்கு தன்னை உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் ரகசியமாக பேசி முடிவு எடுத்திருக்காங்கங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. இந்த தகவல் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏற்கனவே எப்படி பாஜகவில் உறவுன்னு சொல்லிட்டு உடனே வெளியே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் மறுபடியும் இப்போ சேர்ந்துருக்காரோ, அவர் மறுபடியும் வெளியே வர்றதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, அதை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கட்சிகள்லாம் இப்படி பேசிக்கிட்டு வர்றாங்கங்கிற ஒரு வித்தியாசமான
அதிர்ச்சியான அதே சமயம் ஆச்சரியமான கிட்டத்தட்ட உண்மையான தகவல் வந்திருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இன்றமணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.